பொறுமையாக தன்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு புரியும்படி விளக்கியவன் அவளுடைய மனதில் மெதுவாக அரியணை ஏற துவங்கியது வாஸ்தவம். எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டது அவன் வீட்டில் வந்து இறங்கியதும் கையில் த்ரிஷா கணக்க காரில் இருந்து தடுமாறிய தாமரையை அப்படியே இடுப்பில் கை கொடுத்து தாங்கியவன் கரகரத்த குரலில், அவளை கொடு, நானே தூக்கிக்கிறேன் என்று அவளை தூக்கி தோளில் சாத்தி கொண்டு முன்னால் தாமரையை நடக்கவிட்டு அவன் பின்தங்க படியேறி உள்ளே நுழைந்த தாமரையின் மனதில் அன்று மாதங்கி அவளை ஆர்த்தி சுற்றி வரவேற்ற போது இல்லாத மகிழ்ச்சி இப்பொழுது பொங்கி ஊற்றெடுத்தது. மாடியில உன் ரூம்ல விடலாமா? த்ரிஷா வழியிலேயே எதையோ சாப்பிட்டு விட்டதால் தாமரையும் அவளை தூங்க விட்டால் மட்டுமே சின்னுவை கவனிக்க முடியும் என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவனுக்கு முன்னால் தன்னுடைய அறைக்கு சென்று மூலையில் வைத்திருந்த ஒரு பெட்ஷீட்டை தரையில் விரித்தாள். ஏன், பெட்டு பெருசாதானே இருக்கு? வஸ்தன் பொறுமை இல்லாமல் கேட்க கண்ணோ அங்கே இருந்த அந்த குழந்தையின் தொட்டிலில் நிலைத்தது. அங்கு இருந்ததோ பெரிய கட்டில். குழந்தையும் தொட்டிலில் படுக்கும். பின் ஏன் தரையில் இவள் பெட்ஷீட்டை போடுகிறாள் என்ற கேள்வியை அவன் கண்ணில் படித்தவன், இல்ல த்ரிஷா பாப்பா தனியா கட்டில எல்லாம் படுத்து பழக்கம் இல்லை, கீழே விழுந்துடும், இங்கன்னா என் பக்கத்துல இருப்பான், அதான் முணுமுணுக்க அவன் புரியாத பார்வை பார்த்து, ஏன் நீ கட்டில படுக்கிறதில்ல? இல்லை, இன்னும் எம்பட்டு நாள் இங்கன்னு இருப்பேன்னு தெரியாது. இந்த கட்டில் சுகத்துக்கு எல்லாம் பழக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் எங்க நைனா எங்க போகும்? அதான் த்ரிஷா பாப்பாவும் என் கூட கீழேயே படுத்துக்கட்டும். அவன் புரியாத பார்வை ஒன்றை பார்க்க அவசரமாக ஆனால் தெளிவுடன், ஏதோ அன்னைக்கு அங்க எங்க ஊர்ல என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சு செய்யல தானே? சின்னையா என்ன அவரை கட்டிக்கிறியான்னு கேட்டதும் உங்களுக்கும் மனசு கேட்காம பொசுக்குன்னு நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னு தெரியும். என்னைக்கு என்ன வேணாம்னு நீங்க திருப்பி அனுப்புவீங்கன்னு தெரியாதே. பேசி அழகாக பந்தை அவன் பக்கம் திருப்பி விட்டு கர்மமே கண்ணாக அந்த பெட்ஷீட்டை நீவி விட்டவள் அவன் கையில் இருந்த த்ரிஷாவை அணைப்பாக வாங்கினாள். வாங்கும்போது அவள் கை அவன் கையுடன் உரச இருவருக்குள்ளும் ஒரு சிலிர்ப்பு ஊடுருவதை இருவருமே உணர்ந்து விழிவிரித்து பார்த்தார்கள். முதலில் பார்வையை அகற்றியது தாமரை. கையில் இருந்த த்ரிஷா கணக்க அப்படியே அவளை கீழே இறக்கியவள் மறுபடியும் நிலை தடுமாற இந்த முறை அவள் இடுப்பை ஆதரவாக பிடித்தவன் கையில் உரிமை இருந்ததோ திடுக்கிட்டு போனாலும் அதிர்ந்த மனதையும் தேகத்தையும் அடக்கியபடி குனிந்து த்ரிஷாவின் உடையை சரி செய்து நிமிர இன்னமும் இடுப்பு அவன் கைவசம் இருந்ததில் வெளிப்படையாக அதிர்ந்து பின் வாங்கினாள். பெரியய்யா, நன்றிங்க. எதுக்கு? உன் இடுப்பு அளந்துக்க. வாய் வர வந்த கேள்வியை முழுங்கியவன் எதுக்கு என்றான். இல்ல, எல்லாத்துக்கும் தான் அங்க ஊர்ல நைனாவையும் பெரியம்மாவையும் கவனிக்க ஏற்பாடு செய்தீங்கல்ல, அவங்களுக்கும் என்னை விட்டா யாரு இருக்காங்க? அதான் என் இடத்துல நீங்க அக்கறை எடுத்து செய்தது. நைனாவுக்கு ஒரே சந்தோஷம். பிறகு உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சின்ன வைங்கன்னு என்னோட வச்சிக்க ஒத்துக்கிட்டீங்க. அதோட இல்லாம இப்போ திரிசாவையும் கூட்டிட்டு வர ஒத்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பெரியய்யா. கண்கள் ஒரு முறை அவனை தைரியமாக நிமிர்ந்து நோக்கி பின் தரையை பார்வையால் வருடின. அவனுள் எதுவோ மழுக்கென்று உடைந்தது. அவனுக்கு புரிந்தாலும் அதை மேற்கொண்டு ஆராய இடம் கொடுக்காமல், அதென்ன, எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே ஸ்ரீனி, அதான் உங்க சின்னையா இப்படி உதவி செஞ்சா அவனுக்கும் இப்படித்தான் தேங்க்ஸ் சொல்லுவியா? அவளுடன் சரிக்கு சரி வம்பு இழுக்கிறோம் என்று உணர்ந்தே செய்தான் வஸ்தன். என்னவோ அவளுடன் இந்த அறையில் நின்று கொண்டு வார்த்தையாடுவது ரொம்பவும் பிடித்து இருந்தது. அதெப்படி? சின்னையா அப்படி நன்றின்னு சொன்னா என்னைய வெய்யும்.
நாம அப்படியா பழகியிருக்கோம் லோட்டஸ்ன்னு கோவிச்சுக்கும். கண்களுடன் முகமும் சேர்ந்தே பூரித்தது. நண்பன் அப்படி சொல்வான் என்று சொல்கையிலே அது கேட்டிருந்தவனுக்கு அவ்வளவு உவப்பாக இல்லை என்று அவன் முகத்தை பார்த்தே அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இவளுக்கு இல்லாததால் மறுபடியும் கீழே குனிந்து த்ரிஷா தலையை வருடினாள். இப்போ எதுக்கு இந்த ஐயா இங்கனவே நிக்கிறாங்க? ஐயோ, யாராவது பார்த்துட்டா? அவள் மனம் அவளை கேள்வி கேட்டது. அடி பைத்தியமே, அவன் இங்கே இல்லாது இருந்தால்தான் எல்லோருக்கும் கவலை வரும். காலம்தான் சரி செய்ய வேண்டும். அவன் எப்பொழுது போவான் என்று இருக்க அவனோ நிதானமாக கட்டிலில் அமர்ந்தான். ஐயோ, என்னது இந்த பெரியய்யா இங்கேயே உட்கார்ந்திருக்காங்க? தாமரை திறந்திருந்த கதவை பார்க்க அது அந்த கல்வனின் பார்வையிலும் விழாமல் இல்லை. இருந்தாலும் மூளை சொன்னதை அலட்சியம் செய்தவன், ஏன் தாமரை, அது என்ன? ஸ்ரீனிக்குன்னா தேங்க்ஸ் வேண்டாம், ஆனால் எனக்குன்னா தேங்க்ஸ் சொல்லுவியா என்று கேட்டவனின் கண்கள் என்ன சொல்கிறது என்று அறியும் பக்குவம் இவளிடம் சிறிதும் இல்லாத ஆதலால் மலங்க விழித்து, அவரு என் ஃப்ரெண்டு, அதாவது தோழன் என்று அவன் பெரிதாக சிரித்தான். ஃப்ரெண்டு இல்லை தாமரை, ஃப்ரெண்டு. உன்னை ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்றில் போடணும். அச்சோ, எனக்கு வேணாம். எனக்கு படிப்பினாலே பிடிக்காது. என்னவோ கடுக்காயை மெல்லுவதைப் போல் முகம் அஷ்டகோணலாக அவன் சிரிப்பும் தொடர்ந்தது. என்னவோ கொஞ்சம் படிச்சேன்னு சொன்னான். ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். எனக்கு படிப்பும் சரியா வரலையா? பெரியம்மாவும் நிறுத்தி பிடிச்சா. அதுக்கு மேலே எனக்கு ஆர்வம் இல்லை. நீங்கள் என்ன கட்டாயப்படுத்த மாட்டீங்க தானே? விட்டால் அழுது விடுவாள் போல இருக்க அவன் சிரிப்பை கட்டுப்படுத்தி அவளை உற்று பார்த்தான். கஷ்டம்டா வஸ்தா, இவளை வச்சுண்டு நீ கிளாஸ் டாப்பர், உனக்கு வாட்சி இருக்கிறவளோ இப்படி படிப்பினாலே ஓட்டுறாளே. தனக்குள் சொன்னவன் என்ன சொல்கிறோம் என்று புரிய திடுக்கிட்டு எழுந்து தன்னை சுற்றி பார்த்தான். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரிய தன்னையே வெறுத்து வேகமாக அங்கிருந்து நகரத் தொடங்கியவன் மனம் கேட்காமல் கீழே படுத்திருந்த த்ரிஷாவை கட்டிலில் எடுத்து படுக்க வைத்துவிட்டு ஒரே ஒரு முறை தாமரையை நேராக பார்த்து, இனிமேல் நீயும் அவ கூடவே படுத்துக்கோ கட்டில் மேல என்று அவளுக்கு காதில் விழும்படி சொன்னாலும் அவன் மனம் அவனிடம் இனிமேல் அவளை அனுப்பும் எண்ணம் துளி கூட இல்லை என்று வலியுறுத்தியது. அவனுக்கு மட்டுமே வெளிச்சம். அன்று கட்டிலில் உடலை சுருக்கி கொண்டே படுத்த தாமரைக்கு தூக்கம் என்பதே இல்லை. ஒன்று கட்டிலில் படுத்து வழக்கம் இல்லை என்பதால் எப்பொழுது கீழே விழுந்து அந்த சத்தத்தில் அடுத்த அறையில் இருக்கும் வஸ்தன் வந்து தன்னை கண்டிப்பானோ என்ற பயம். அடுத்து கட்டிலில் இருந்தாலும் அன்று வஸ்தன் அவளுக்கு அளித்திருந்த சலுகையில் அவள் வானத்தில் பறந்து கொண்டிருந்த உணர்வில் இருந்ததால் நித்ராதேவி அவளை விட்டு விலகியே இருந்தாள். மறுநாள் எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தாள். ஸ்ரீவஸ்தனுக்கும் அன்றைய இரவு சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. அவனுடைய செய்கையை நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைத்தாலும் எதனால் என்று வரையறுக்க மனமில்லை. முக்கியமாக அவள் தன்னுடைய நிலைமையை தற்காலிகம் என்றே நினைக்கிறாள் என்பது புரிய அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும், அப்படி நீ பயப்பட தேவையில்லை, உன்னை திருப்பி அனுப்பும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது என்று ஆத்மார்த்தமாக நினைத்தாலும் அதை வெளிப்படையாக அவளிடம் சொல்ல எதுவோ தடுத்தது. ஆனால் அவளுடைய கை தன்னுடைய கையின் மீது இடித்தபோது தாமரையின் முகத்தில் தோன்றிய பாவங்கள் அவனை இரவு முழுவதும் இம்சித்தன என்பது அப்பட்டமான உண்மை. இதுவரை தன்னை அவள் அந்நியமாக தான் நினைக்கிறாள் என்ற எண்ணமே கசக்க காரணமில்லாமல் ஸ்ரீனி மேல் கோபம் வந்தது. அவர்கள் நட்பை நினைத்து பொறாமையாக இருந்தது. ஏன் இவன் கண்ணில் தாமரை முதலில் படவில்லை? டே, நீயும் அவன் மாதிரி கிராமத்துக்கு வருஷம் வருஷம் போய் மொக்க போட்டு ஊரை சுத்தி ஊர்வாய மின்னு தாமரை கூட சுத்தி இருந்தா
ஒருவேளை அவ உன்கிட்ட சகஜமா ஜோடி சேர்ந்து இருந்திருப்பா. அதை செய்யாம கோட்டை விட்டுட்டு இப்போ அவ ஏன் தேங்க்ஸ் சொன்னா, ஏன் சொல்லலன்னு வியாக்கானம் படிக்காம எழுந்து வேலையை பாரு என்றது ஆழ்மனம். மறுநாள் குளித்து உடையணிந்து முதல் நாள் சுத்தமாக தொடாத லேப்டாப்பை எடுத்து பிரீட்கேஸில் வைத்தவன் கதவை யாரோ தட்டுவதை கேட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளே வர சொல்லாமல் அவனே சற்று கதவை திறந்தான். மறுபடியும் தட்டுவதற்காக கதவில் கையை வைத்த வந்த தாமரை நிலை தடுமாறினாலும் சுதாரித்து உள்ளே வரலாமா என்று கேட்க அவள் உள்ளே வருவதற்காக வஸ்தன் பின்னுக்கு நகர்ந்தான். என்ன, நைட்டு பெட்ல தூங்குனியா? ம், ஆமாங்க. ஆனால் நான் வந்திருக்கிறது உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று எங்கோ மறந்து விடுவோமோ என்ற பயத்தில் ஒப்பித்து நிலம் பார்க்க அவன் இனிதாய் ஆந்திருந்தான். ஹேய், உனக்கு எப்படி? ஜெயாக்கா 2 நாள் முன்னம் பேசும்போது சொன்னாங்க. ஆமா, இவர்கள் கல்யாண விஷயம் தெரிந்தது முதல் வாரத்தில் 2 முறை ஜெய்யு இவளுடன் பேசுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தாள். மாதங்கியும் இல்லாத நிலையில் அந்த வீட்டின் ஒரு முக்கியமான பெண் என்ற நிலையில் அந்த வீட்டின் அனைத்து விஷயங்களையும் அவளுடன் பேசிய ஜெயஸ்ரீ மறந்தும் மஸ்தனை பற்றி எதுவும் பேசவில்லை. அது தவறாகவும் தாமரைக்கும் தோன்றவில்லை. ஜெய்யு இவளிடம் மஸ்தனுக்கு இன்று பிறந்த நாள் என்று கூறி அவனை வாழ்த்துமாறு கூறியிருந்தாள். ஸ்ரீனியிடமிருந்து தெரிந்து கொண்டதில் வஸ்தனுக்கும் தாமரைக்கும் இடையில் ஒரு நெருக்கமும் இல்லை என்று தெரிய வர தாமரையை அந்த வீட்டில் சகஜமாக இருப்பதற்காக தன்னால் ஆனவற்றை பேச்சின் மூலம் செய்து கொண்டிருந்தாள் ஜெயஸ்ரீ. அன்று இரவு பேசும்போது தாமரை தாங்கள் த்ரிஷாவை இங்கு அழைத்து வரப்போவதாக சொல்லவே ஜெய்யு தனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டின் மூலம் த்ரிஷாவுக்கு அருகில் இருந்த ஒரு நல்ல டே கேரில் இடம் வாங்கி தரப்போவதாக கூறியிருந்தாள். மறுத்த தாமரையிடம், நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது தாமரை. அதான் கார் இருக்கே, தினமும் தைலா கிட்ட உன் சின்னுவை விட்டுட்டு போ. ஒரு 2 மணி நேரம் அந்த டே கார்ல இருந்து பழகட்டும் த்ரிஷா. அப்புறம் அங்க நிறைய கத்துண்டா அதை பார்த்து உன் பெரியம்மா கூட அவ இனிமே உங்க கூடவே இருக்கட்டும்னு சொல்லுவா பாரு என்று ஆசை காட்ட அதில் மயங்கிய தாமரை அதையும் மஸ்தனிடம் கூறிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது வந்தாள். முதல் நாளே கூறியிருப்பாள். ஆனால் த்ரிஷா இங்கு வரும் வரையில் அவளுக்கு கவலை, பெரியம்மா எதையாவது சொல்லி தடுத்து விடுவாரோ என்று. அவளை அழைத்து வந்த போதோ முதலில் விமானத்தில் வருகின்ற பதட்டம், பின் வந்ததும் மஸ்தனுடனான பேச்சு. இதில் அவளுக்கு அவள் பேரே மறந்திருந்தாலும் ஆச்சரியமில்லை. ஜெய்யு என்றதுமே வஸ்தனின் முகம் கருத்தது. உடல் இருக டேங்க்ஸ் என்றவன் அவள் தயங்கி நிற்கவும், என்ன அவ்வளோதானே, இல்லை திரும்பி வந்து உன்னோட த்ரிஷாவை பெட்ல இருந்து தூக்கி உன் கையில கொடுக்கணுமா? இல்லை உன்னையும் அவளையும் தூக்கிட்டு நான் கீழே கொண்டு போய் விடணுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு என்று எரிந்து விழ தாமரையின் முகம் கும்பியது. அச்சோ, அதெல்லாம் இல்லை பெரியய்யா. என்னை அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா உன் புத்தியில ஏறாதா? எல்லாம் என் தலையெழுத்து, உன்னோட படணும்னு என் தலைவிதி. நாக்கொன்னும் சாட்டையால் சுழற்றி சுழற்றி அடிக்க தாமரைக்கு அரை வாங்கிய உணர்வு. சட்டென்று முகம் வெளுக்க, அச்சோ பெரி இல்லைங்க, உங்களை எப்படி கூப்பிடுறது? நான் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு யார் என்ன உறவோ அதே உறவை அவங்க எனக்குன்னு. ஆனா உங்களை எப்படி சொல்றதுன்னு சொல்லி கொடுக்கலையே. கொஞ்சம் பாவம், கொஞ்சம் தவிப்பு என்று சொல்ல அவனுக்கு இருந்த கோபம் பாதி மறைந்தது. ஏன், எனக்கு பேர் இல்லையா என்ன? அம்மா அப்பாவை ரவின்னு தானே கூப்பிடுறா, நீயும் அப்படியே கூப்பிடு. ஐயோ, உங்களை பெரியய்யா எஜமா பேரை சொல்லியா? உங்களுக்கு அந்த பேர் இருக்கா? இல்லை கண்கள் புரிதலில் மின்ன, புருஷனுக்கு மரியாதையா ரவின்னு தான் சொல்லுவாங்களா உங்க பக்கத்துல?
இதோ நீ சொன்ன மாதிரி நான் ஒன்றும் தாம் மர இல்லை, நிறையவே அறிவு இருக்கு என்று உணர்த்துவது போல நிமிர்ந்து நின்று அவனையே பார்க்க அவனுக்கு இருந்த மீதி கோபமும் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. அச்சோ, அவளை பழித்தவன், அம்மா அறிவு குழந்தை, அது எங்க அப்பா பேரு, என்ன வஸ்தன்னு கூப்பிட சொல்லி ஆர்வத்துடன் அவள் முகம் பார்க்க, அச்சோ உங்களை பேர் சொல்லியா, என்னால முடியாது, வேற என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கம் வேணும்னா மாமான்னு சொல்லட்டுமா என. ஐயோ என நிஜமாகவே வஸ்தன் அலற அதற்கு பக்கவாத்தியமாக அவனுடைய கைபேசி அழைத்தது. அதை பார்த்து விட்டு பிரீக்கேஸை கையில் எடுத்தவன், சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வேற என்னவோ சொல்ல வந்த போல, என்ன? ஆல்சோ ஐ எம் சாரி, அப்போ அநியாயமா உனக்கு மேல எரிஞ்சு விழுந்ததுக்கு சொல்லு, என்ன விஷயம் என்றான். நம்ம த்ரிஷாவை பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போடலாம்னு. எங்க நிரந்தரமா அவளை இங்கேயே தங்க வைக்கும் என்னம்மா உனக்கு என்று குற்றம் சாட்டுவான் என்று எதிர்பார்க்க அவனும் கிளம்பும் அவசரத்தில், தாமரை, நான் ஆபீஸ் மேனேஜரை ராமகிருஷ்ணன் சாரை அனுப்புறேன், அவர் ஹெல்ப் பண்ணுவார், உனக்கு தான் காரோட பாண்டி இருக்கானே, நீயே பார்த்து என்ன வேணுமோ பண்ணிக்கோ, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் பர்மிஷன் வேணும்னு எதிர்பார்க்காத சொல்லி அவளை தாண்டி சென்றவன் ஏதோ நினைத்தவன் ஆணி அடித்தாற்போல் நின்றவளிடம் மீண்டும் வந்து, தேங்க்ஸ் தாமரை என்றதும் அவள் விழிகளில் எதற்கு என்ற கேள்வியை பார்த்து, என்னோட பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சுட்டு விஷ் பண்ணதுக்கு என்று அவள் கண்களையே பார்த்து சொல்லிவிட்டு கன்னத்தில் தன்னுடைய வலது கையின் விரல்களால் மெலிதாக கோடு போட்டு செல்ல, அன்று ராமர் கரம்பட்ட அணிலின் கூட்டம் எவ்வாறு சிலிர்த்து நின்றதோ அதை இப்பொழுது தத்ரூபமாக உணரும் வாய்ப்பு வருவதையும் வழக்கமாக்கி கொண்டான். தாமரை முதலில் எதையும் வித்தியாசமாக நினைக்கவில்லை. ஆனால் வஸ்தனின் பற்றற்ற தன்மை அவளை தவிர அந்த வீட்டில் அங்கத்தினர் அனைவருக்கும் புரிந்தே இருந்தது. ஸ்ரீனிக்கு இது கடைசி வருடம் என்பதால் தலைக்கு மேல் படிப்பு இருந்தாலும் தினமும் அவளுடன் 1/2 மணி நேரமாவது பேசிவிட்டே மாடிக்கு செல்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தான். வஸ்தனிடம் 2 முறை பேசி பார்த்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டவன், இதற்கு மேல் இவனை விட்டுதான் பிடிக்க வேண்டும் என்று முடிவுடன் தன்னால் முடிந்த அளவு தாமரையுடன் நேரத்தை செலவிட்டான். இதையெல்லாம் புரிந்து வருந்த வேண்டியவளோ இதை பற்றி சிறிதும் எண்ணாமல் அவளுடைய குழந்தைகளுடனே ஒன்றி போய்விட்டாள். ஜெயி சொன்னது போல் அவள் தோழியின் உதவியுடன் த்ரிஷாவை கொஞ்சம் தள்ளியிருந்த பள்ளியில் 3 வயதுக்கான வகுப்பில் சேர்த்தாள்.